السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في محكم تنزيله وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته. صدق الله العلي العظيم، وصدق رسول النبي الكريم، ونحن على ذلك من الشاكرين والشاهدين، والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ليفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒழிக்க உரித்தாகட்டுமாக. அவருடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவரும் மீதும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டமாக. சகைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய பள்ளி கல்வி உடைய நேரங்கள் இந்த வருடத்தினுடைய இறுதியை தொட்டு அனைவருக்கும் விடுமுறை காலங்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கோடை விடுமுறை என்று சொன்னாலே குதூகலமாயிருந்த காலம் போய் இப்பொழுது கோடை விடுமுறை ஏன் விடுகிறார்கள் என்கின்ற சிந்திக்கிற அளவிற்கு இப்பொழுது அந்த விடுமுறை காலங்கள் நன்மையை கொடுப்பதற்கு பதிலாக தீமை விளைவிக்கிற அளவிற்கு அது மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது என்பது கலப்பில்லாத உண்மை. ஒரு பக்கம் மாணவர்களுடைய அந்த இனம் இருக்கிறதே, அது கடந்த ஆண்டு பள்ளியில் இருந்ததற்கும் அடுத்த ஆண்டு பள்ளியில் நுழைவதற்கும் இடையில் இருக்கிற இந்த விடுமுறை காலம் அவர்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த குழந்தைகள் வெற்றி குழந்தையா அல்லது தோல்வி குழந்தையா என்று கணிக்கப்படுகிறது. பெற்றோருடைய கண்காணிப்பு, அதே போன்று பள்ளிக்கூடங்களில் அவர்கள் செலுத்துகின்ற ஆர்வம், இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கின்ற பிறகில் இன்றைக்கு இது சரியாக இருக்கிறதா இல்லையா என்று ஒரு கேள்வியை வைத்தார். ஆம் என்று சொல்வதற்கும் இல்லை, இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை. பெற்றோர்கள் ஒரு பக்கம் எந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என்றால், என்னுடைய குழந்தை இந்த ஊரிலேயே ஆக உயர்ந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிறார், நான் இவ்வளவு அவர்களுக்கு கட்டணம் செலுத்துகிறேன், அந்த அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கிரேடு இப்படி ஒரு சூப்பர் கிரேடு ஆயிருக்கிறது, சிபிஎஸ்இ போன்ற அடைமொழிகளை சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பிள்ளையை படிக்க வைத்திருக்கிறேன் என்பதோடு நிறுத்திக் கொடுக்கிறார்கள். அதை தாண்டி அந்த பிள்ளைகளுடைய கல்வியின் தரம் ஷரியத்திற்கு உகப்பானதாக இருக்கிறதா இல்லையா? நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், இன்றைக்கு கல்வித்துறை என்பது ஷரியத்திலே கை வைத்திருக்கிறது. சில
மாதங்கள் சில வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய மாநிலத்தை விட பெரிய அளவில் பரப்பளவானதும் மக்கள் தொகையில் நம்மை விட குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. அந்த மாநிலத்தில் அந்த மாநில அரசு மதரசாக்களுக்கு உண்டான அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இது விஷயமாக அங்கே இருக்கக்கூடிய பொது நல ஆர்வலர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, அதான் பெரிய வெற்றிகள். அங்கேயும் சரி இங்கேயும் சரி நமக்கு ஒரு பாதிப்புன்னு வந்தா அதுல போய் நின்று கேட்கறதுக்கு ஒரு முஸ்லீம் நாதி இல்லை. அது பெரிய கசப்பான உண்மை. உன்னுடைய தலையில அடிக்கிறார்கள், நீ போய் கேளு என்று சொன்னால் நம் இனம் என்ன சொல்கிறது தெரியுமா? என் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவு எனக்கு இருக்கிறது, நான் ஏன் போய் கேட்கணும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், எனக்கு பாதிப்பு வந்து அதை பத்தி கேட்கிறவங்க வேணா கேட்டுக்கிறவாங்க. நாளைக்கு கட்டி இருக்கிறத உருவிட்டு போனா கூட விட்டுட்டு பேசாம இருப்போம். அந்த அளவுக்கு தான் நம்முடைய உணர்வுகள் இருக்கிறது. இது மிகுந்த வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஒரு மாநிலம் மதரசாவினுடைய அனுமதியை ரத்து செய்து உத்தரவிட்டு இருக்கிறது. அங்கே எந்த இஸ்லாமிய அமைப்பும் கேட்கல. இஸ்லாமிய அமைப்பு போய் என்ன செய்யல, எங்க மாநிலத்துல மதரசாவை நடத்துறதுக்கு ஏன் நீங்க அனுமதி கொடுக்கறன்னு ஒரு முஸ்லிம் கேட்கல. பொது நல அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் அமைப்புகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்கிறாங்க. இது ஏங்க ஒரு மதம் சார்ந்த கல்வி அவர்களுக்குள்ளாக படித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை ஏன் நீங்கள் ரத்து செய்கிறீர்கள் என்றால், அந்த மாநிலத்தினுடைய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, நாங்க ஒட்டுமொத்தமா மதரசாவுக்கு பெர்மிஷன் எல்லாம் நாங்க கட் பண்ணல, வேதம் கற்றுக் கொடுக்கிற மதரசாக்களுடைய அனுமதியை மட்டும்தான் ரத்து செய்திருக்கிறோம். வேதம் கற்றுக் கொடுக்கிறதுனா என்ன தெரியுமா? திருக்குர்ஆன், ஹதீஸ், நபி மொழி இவைகளை ஓதி கொடுத்து ஆளுங்களாக உருவாக்குகிறார்கள் இல்லையா, அந்த மதரசாக்களுடைய அனுமதியைத்தான் நாங்கள் மறுத்து இருக்கிறோம் என்று பதில் சொன்ன உடனே கேட்க போனவங்க முஸ்லீமா இருந்தா அவனுக்கு எந்த ஊர் தான் தெரியும், இது மாங்கா ஊரையா மத்தா ஊரையான்னு கேட்கிற விஷயமா இருந்தா தானே அவனுக்கு தெரியும். அவரோட பொதுநலவாதியா இருந்ததுனால அந்த அமைச்சர் ஒரு பேருக்கு ஒப்புக்கு ஒரு காரணத்தை சொன்ன உடனே சரி ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ விவகாரம் இருக்கும் போல இருக்கு, வேதம் கற்றுக் கொடுக்கிற மதரசா கற்றுக் கொடுக்காத மதரசா இருக்கும் போல இருக்கு, சரி என்னமோ செய்யணும் வந்துட்டான். இன்றைக்கும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தான் அந்த மாநிலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை. நேற்று அங்கு நடந்தது நாளை இங்கு நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நடந்தாலும் நாமும் இப்படிதான் இருப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு எந்த உணர்வையும் காட்ட மாட்டோம். நாம இதைத்தான் சொல்லுவோம், என்னுடைய கட்டிடத்திற்குள்ளாக நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், யார் என்ன செஞ்சா எனக்கு என்ன. இப்படியாக இழந்துதான் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம பார்த்தோம். சில நாட்களுக்கு முன்னால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரி என்று ஒளிபரப்பியதன் மூலமாக கொக்கரித்தவர்கள் எல்லாம் ஒரு சில நாட்களுக்கு இடையில இவர்கள் தான் எங்களுடைய பாதுகாவலர்கள் என்று அணிமாறி போய் அவர்களுக்கு ஓட்டு கேட்ட அவல நிலையெல்லாம் பார்த்தோம். இதே ஆளுதான் சொன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இவர்கள் தான் எங்களுடைய குடியுரிமையை ரத்து செய்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் சில நாட்களுக்கு இடையில இவர்கள் தான் எங்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லி வந்ததையெல்லாம் பார்த்தோம். என்னென்று தெரியல, இது நமக்கே கண்கூடாக தெரிகிறது. வேடிக்கையாக இருக்கிறதா வேதனைப்படுவதா என்று தெரியவில்லை. இதில் நாம் நம்முடைய சமுதாயத்தவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கொள்கை சார்ந்த விஷயத்தை சற்று உரசி பார்த்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சார்ந்திருக்கிற மார்க்கம், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிற கல்வி, அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல், இவைகள் எல்லாம் என்னுடைய ஷரியத்திற்கு நான் மரணிக்கும் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குமா இருக்காது, இது நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக
இந்த பள்ளி இறுதி காலங்களுடைய விடுமுறை காலங்களில் இந்த கோடை விடுமுறை என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கனிமத். சில மாநிலங்களில் மிக புள்ளி விவரமாக ஒரு கணக்கு சொல்லுகிறது, மதரசாவிற்கு மட்டும் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கணக்கெடுத்து 1,00,000 குழந்தைகள் பள்ளி செல்லா குழந்தைகள் என்ற கணக்கில் வருகிறார்கள் என்று கணக்கு சொல்றாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அவங்க வேற எதுக்கும் போக மாட்டாங்க, மதரசாக்களுக்கு மட்டும் போய் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை கணக்கெடுத்து பள்ளி செல்லா குழந்தைகள் என்ற கணக்கில் கொண்டு வருகிறார். சரி, இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு அரசாங்கம் பிள்ளைகளை கணக்கெடுத்து பள்ளி செல்லா குழந்தைகள் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அறிவிச்சா என்ன, அறிவிக்காட்டி என்ன, நமக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி புரியுது. அவன் ஏன் இந்த கணக்கு சொல்றான் தெரியுமா? ஒரு மாநிலத்தில் இத்தனை லட்சம் குழந்தைகள் பள்ளி செல்லா குழந்தைகள் என்று அறிவித்தால் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு என்று சில சலுகைகள் அரசு செய்ய வேண்டியது இருக்கிறது. பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி ஒரு சைக்கிள் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சைக்கிள் கொடுக்குறான். அல்லது வேற ஏதோ ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு உண்டான புத்தகங்கள் அல்லது காலணி, செருப்பெல்லாம் கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? செருப்பு கொடுத்தாங்க, நோட் புக்ஸ் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. இப்ப இதுவெல்லாம் யாருக்கு என்று சொன்னால் பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அல்லது இலவசங்கள், எப்படி வேணா வச்சுக்கங்க. இப்ப இவன் ஏன் இத்தனை லட்சம் குழந்தைகள் பள்ளி செல்லா குழந்தைகள் என்று அறிவிக்கிறான் என்றால், இவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, இறந்தாலும் ஒன்றும் இல்லை என்று உதறிவிடுகிறார். அருமையானவர்களை, நாம் யோசிக்க வேண்டும். என்னுடைய குழந்தை மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தில் 4-5 எழுத்துக்கள் ஆங்கில இடத்துல போட்டிருக்கிற பள்ளியில படிக்குதுன்னு சொல்லி மார்க் தட்டி கொடுக்கிறோமே, இப்படிப்பட்ட குழந்தைகளை சேர்த்து விட்டு பெட்டி பெட்டியாக பணத்தை கட்டிவிட்டு எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, என் பிள்ளை நன்றாக ஒரு காலத்தில் பிஓ எம்ஓ பேசிக்கோ அல்லது மாஸ்டரோ, பினா பேசிக் எம்னா மாஸ்டர், ஏதோ ஒரு துறையில் அவன் டிகிரி வாங்கிட்டு வந்துருவான், அது எனக்கு டிகிரி கிடைச்ச மாதிரி என்று பெருமைப்பட்டுக் கொள்ள போறோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஹதீஸ், நாளை மறுமையில் திருக்குர்ஆனை படித்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு கிரீடம் சூட்டப்படும் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மாஸ்டரோ பேசிக்கோ படிச்ச பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு கிரீடம் கிடையாது. நல்லா விளைவிக்கங்க. இது நீங்க வேணா பேசலாம், நீங்க சுயநலமா பேசுறீங்க, நீங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டீங்க. நான் மார்க்க கல்வி தான் கற்கணும் என்று சொல்லவில்லை. நீங்கள் எந்த கல்வியை வேண்டுமானாலும் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். ஆனால் உங்களுடைய அந்த உலகத்தினுடைய கல்வி மார்க்க கல்விக்கு பாதிப்பு வராத அளவிற்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் பட்டை தீட்டி பார்த்தீர்களா? வெட்கக்கேடு என்ன தெரியுமா? 20-25 வயதுடைய கல்யாண வயதை எட்டி கல்யாணத்தில் நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த வாரம் கல்யாணம் செய்யக்கூடிய அந்த மணமகனுக்கு தொழுகைக்குண்டான அடிப்படை சட்டங்கள் தெரியவில்லை. வந்து தொழுகையில சப்புல நிற்கிறார், தொழுகை முடிச்சாச்சு, ஆனால் அவர் சிறுநீர் கழித்து விட்டு இன்னும் சுத்தம் செய்யவே இல்லை. சிறுநீர் கழித்தார், வெறுமனே வந்தார், உது செய்கிறார், தொழுகையில நின்றுட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தின் அடிப்படை. ஆனா அந்த பையன் பேசிக் இல்ல, மாஸ்டர். என்ன படிச்சிருக்காங்க? மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் என்னென்னமோ படிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு காலத்துல ஆம்பளை பிள்ளைகளுக்கு 8th 9th போனவன்னு அவன் மதரசாக்கு போறேன்னு சொன்னாலும் பெற்றோர்கள் ரொம்ப அக்கறையா சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவா, அடுத்த வருஷம் பப்ளிக் மதரசாலாம் போயிட்டு இருக்க கூடாது, ஒழுங்கா ஸ்கூல் போர்ஷன் செத்துச்சு. ஏற்கனவே அவன் ஒரு கால இதுல ஒரு கால அதுல, ஏற்கனவே அவன் அத்தாவுக்கு ஒரு ஆட்டம் காட்டி அம்மாவுக்கு ஒரு ஆட்டம் காட்டி மதரசா 6 நாள் நடக்குதுன்னு அதுல 2 நாள் தான் வருவான். இதுல இவர் வேற என்ன செய்வாரு, ரொம்ப அதிக அக்கறை எடுத்து, அடுத்த வருஷம் நீ 9th
மதரசா எல்லாம் போயிட்டு இருக்க கூடாது, இழுத்து மூடிடுவான். ஓதிட்டு இருக்கிறது 8ஆவதுல எசன குரான். வெக்க கேடுங்க இதெல்லாம். 8ஆவது படிக்கும் போது என்ன ஓதுறான்? எசன குரான் ஓதுறான். உண்மையிலேயே ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அட்மிஷன் போட்டாக்க அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கண்டிஷன்கள்ல என்ன தெரியுமா கேட்கறாங்க? மெயினா, எங்க பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைய அட்மிஷன் போடணுமா, பெற்றோர் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்கன்னு கேட்கறான். இவர் வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் அப்துல் காதர் சொல்ற அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுங்க. நீங்க வெளியில போங்க சார் உங்க பிள்ளைய கூட்டிட்டுருவோம். அப்ப இவர் அடுத்து கேட்கிறாரு, நான் இத்தனை லட்சம் நான் பள்ளிக்கூடத்துல பணம் ஃபீஸ் கட்டுறேன், ஏன் என்னைய வெளியே போக சொல்றீங்க, நான் ஏன் இங்கிலீஷ் படிக்கணும்னு கேட்கறீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து, நாங்கள் சொல்லி கொடுக்கிற பாடத்தை நீங்க வீட்டுல சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? எங்கிட்ட சில பீரியட் தான் அவன் இருப்பான். ஒவ்வொரு பீரியட் ஒவ்வொரு வகுப்புக்கு ஒவ்வொரு பீரியட், அவ்வளவுதான் 40 நிமிஷம் 45 நிமிஷம். அடுத்த ஆசிரியர் மாறுவாங்க, போயிடுவாங்க. இங்கே கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிபிகேஷன் இருக்கான்னு சொல்லி கேட்டு டிஸ்கலெக்ட் பண்ணிடலாம், படிக்கிறது தகுதி இல்லைன்னு சொல்லிடலாம். இது போன்று மார்க்க கல்வியின் என் பிள்ளையின் கலிமாவினில் படுத்து கொண்டு வந்து மதரசாவில விட்டு அஜர்த்து என் பிள்ளைய பாத்துக்கங்க, அவன் ஓதினாலும் பரவாயில்ல ஓதாட்டியும் பரவாயில்ல, பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க, எத்தனை மணிக்கு வரணும் கூட்டிட்டு போக. அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் சந்தோஷம் தான். நான் கேட்கிறேன், இங்கே அவன் ஓதிய பாடத்தை வீட்டில் என்றைக்காவது கேட்டிருக்கிறீர்களா? என்ன ஓதுறான் அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? சொல்ல வந்த விஷயம், 8வது 9வது படிக்கும் போதே அவனுடைய மதரசா விஷயத்தை அப்படியே ஆர்வத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணி, தம்பி இனிமே நீ ஸ்கூல் விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்ற நாம, பெண் பிள்ளைகள் விஷயத்தில் அதுக்கும் மேல இன்றைய காலத்தில் 7வது 8வது படிக்கும் பொழுதே அந்த பிள்ளைகள் பருவத்தை அடைந்து விடுகிறார்கள். பருவத்தை அடைஞ்ச உடனே அந்த பிள்ளை படிப்பு ஓதுகை ஒரு காலம் இருந்தது, படிக்கிறது ஓதுறது எல்லாம் பருவம் வரைக்கும் அதோட ஹராம், போகக்கூடாது, எதுக்குமே போகக்கூடாது. நீ சொல்லலாம் பெருமையாக, இல்லை இல்லை இன்றைக்கு எல்லா மதரசாக்களிலும் நிஸ்வான் இருக்கிறது. எங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இங்க இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு, நிஸ்வானுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, எத்தனை பெர்சன்டேஜ், எத்தனை சதவீதம்? இதுல எல்லாருமே குற்றவாளி இல்ல. இல்ல என் வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க இல்லைங்க, நீங்க எங்களை குற்றம் சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டுல பிள்ளை இருக்கு, நான் கண்டுக்கிறாம இருந்தா நான் குற்றவாளி தான். என் பக்கத்து வீட்டுல மதரசாவுக்கு போகக்கூடிய தகுதியுள்ள ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இருக்கு, நான் கண்டுக்கிறாம இருக்கேன். என் வீட்டுல எல்இடி டிவியை மாட்டி ரிமோட்டை கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன். அந்த பிள்ளைய பத்தி அவங்க அத்தாட்டையும் பேசல, நானும் சொல்லல. அப்ப அவரோடு சேர்ந்து நானும் குற்றவாளி ஆகிறேன். எங்களுடைய மொஹல்லாக்களில் நிஸ்வான் மதரசாக்கள் நடக்கிறது என்று நாம் மாறுதட்டி கொள்கிறோமே, மொஹல்லாக்களில் குடியிருக்கிற அளவிற்கு உண்டான எண்ணிக்கைக்கும் நிஸ்வானுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்டான எண்ணிக்கையை கொஞ்சம் கம்பைன் பண்ணி பாருங்க, எத்தனை சதவீதம் பாருங்க, இதயத்தில் ரத்தம் அடையும். இந்த வகையில் தான் நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம், இன்றைக்கு திருமணம் முடிக்கிற பிள்ளைகளோட திருமணம் முடிக்காத பிள்ளைகள் அதிகம் என்று கவலைப்படுகிறோம். நடக்குதா சமுதாயத்துல? என்ன நடக்குது? சரியாக முறையாக திருமணம் முடித்து கொடுக்கின்ற பிள்ளைகளை விட முறையில்லாத திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு கணக்கெடுத்து இத்தனை மொஹல்லாவிற்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மதரசாவிற்கு வருகிறார்கள். இங்கே காலையும் மாலையும் மக்தப் நடக்கிறது, இங்கே காலையும் மாலையும் நம்முடைய பள்ளியில மக்தப் நடக்கிறது. இந்த இஸ்லாமிய விரோத சக்திகள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? மக்தப் மதரசாக்கெல்லாம் நிப்பாட்டிட்டோம்னு சொன்னா இஸ்லாமே இல்லாம போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கான், கனவு காண்றான். மக்தப் மதரசா இல்லாம போனாக்க இஸ்லாமே இருக்காது. ஒரு விஷயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கியாமத்து வரைக்கும் பள்ளிவாசல் இயங்கும். பள்ளிவாசல் இயங்குற வரைக்கும் மத்த மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். எவரால அதை தடுத்து நிறுத்த முடியாது, நடந்து கொண்டுதான் இருக்கும். இதுல மிக கசப்பான ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாமியத்தின் விரோதிகள் தான் மதரசாவை இரண்டாம் பட்சமாக நினைக்கிறார்கள் என்றால்,
நாமே மதரசாவை 4ஆம் பட்சமா தான் நினைக்கிறோம். இங்க இல்லைன்னு சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நான் மதரசாவை, நம்முடைய பள்ளியில நடக்கிற மதரசாவை நான் எந்த அளவுக்கு நினைக்கிறேன், அதில் நான் சரியாக நடந்திருந்தால் என்னுடைய வீதிகளில், என்னுடைய தெருக்களில், என்னுடைய மொஹல்லாக்களில் பிள்ளைகள் மார்க்கத்திற்கு முரணான செயல்களில் ஈடுபடுவார்களா? பெருமைக்காக சொல்லல, மதரசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகளை தவிர நீங்க கணக்கெடுத்து சொல்லுங்க, இந்த ரமலானில் எத்தனை பிள்ளைகள் 30 நோன்பு நோற்று இருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க. மதரசாவுக்கு வர பிள்ளைகளை விட்டுருங்க. மதரசாவுக்கு வர்ற பிள்ளைகள் நீங்களாக, மதரசாவுடைய தொடர்பே இல்லாத பிள்ளைகள்ல எத்தனை பிள்ளைகள் அந்த பருவத்தில் இருந்து 30 நோன்பு முழுவதுமாக நோற்று இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தா உண்மை தெரியும். இதெல்லாம் உடைச்சு பேச முடியாது, இதெல்லாம் உடைச்சு பேச முடியாது, அவரவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். மதரசா என்பது மிகப்பெரிய அமானிதம். உங்கள் கரங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த பருவத்தை விட்டுட்டோன்னு சொன்னா எத்தனையோ பேரு வர்றாங்க, 30 வயசு 40 வயசு, மகன் பிறந்தப்புறம், பேரம் பிறந்தப்புறம் எனக்கு குர்ஆன் ஓதி கொடுங்கன்னு சொல்லி வர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அது 100% வெற்றியாகி இருக்கிறதா என்று வருதல் இல்லை. 2 நாளைக்கு வருவாங்க, 3 நாள் என்ன கொஞ்சம் வேலையா போச்சு, அப்புறம் அப்படியே 1 வாரம், அப்புறம் 2 வாரம், அப்புறம் அவ்வளவுதான். இவரை பார்த்தா அவர் திரும்பிக்குவார், ஓதி கொடுத்தவரை பார்த்தா ஓத வந்தவர் கிளப்ப திரும்பிடுவார். 100% வெற்றி இல்லை. எந்த பருவத்தில் படிக்க வேண்டுமோ அந்த பருவத்தில் படிக்க வேண்டும். விட்டுட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேற பேச்சு எல்லாம் எடுத்து கூணு விழுந்ததுக்கு அப்புறம் உட்கார முடியல, நிமிர முடியல, குர்ஆன் ஓதுறேன். ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நான் மார்க்கத்தை பாதுகாக்கிறேன் என்று மாறு தட்டி கொண்டு குர்ஆனே ஓத தெரியல சொன்னா இது அர்த்தமற்ற வார்த்தை. நாங்கள் மார்க்கத்தை பாதுகாக்கிறோம் என்று மாறு தட்டி கொண்டு இன்னும் குர்ஆனே ஓத தெரியல அப்படின்னு சொன்ன இது அர்த்தமற்ற வாதம். அவரவர் நெஞ்சும் அவரவருக்கு சுட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் ஓதி இருக்கிறீங்களா அது உங்களுடைய இதயத்திற்கு ஒளிந்தாங்க. உங்களுடைய தொழில், உங்களுடைய வீடு, உங்களுடைய வியாபாரம் அத்தனையிலும் ஒளி இல்லாமல் இருக்கிறது, பரக்கத்து இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 100 திருக்குர்ஆன் ஓதுறது ஒளி. ஒரு வியாபாரத்துக்கு போறோம், வீட்டுல குர்ஆன் ஓதிட்டு போனா அந்த வியாபாரம் விருட்சமா இருக்கும். ஏதோ ஒரு தொழில் துவங்க போகிறோம், வீட்டுல ஒரு பக்கமோ 2 பக்கமோ திருக்குர்ஆன் எடுத்து வச்சு ஓதிட்டு அந்த தொழிலுக்கு போனா அந்த தொழில விருத்தி இருக்கும். எனக்கு தான் குர்ஆனை ஓத தெரியாது, நான் எப்படி எடுத்து வச்சு ஓதுறது? எனக்கு ஓத தெரிஞ்சா தானே என்னுடைய பிள்ளைகளை ஓதிச்சுவோம். இது பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஓத தெரியுமான்னு கேட்டா பெண் பிள்ளைகள் நிக்காஹ் முடிக்கும் போது பொன் பார்க்க வர்றவங்க கேட்பாங்க, பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? நல்லா ஓதுவாங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஓதுறது தெரியுமா? அலம் தர கைஃபவ அலிம் திர கைஃபன்னு ஓதும் அந்த பிள்ளை. எப்படி ஓதுங்க? அலம் தர கைஃப அப்படிங்கிற உச்சரிப்பு ஓத வேண்டியத அலம் அப்படிங்கிறது லம்மா அலிம்மான்னு தெரியாது. இந்த அளவிற்கு தான் நம்முடைய குர்ஆனுடைய கல்வி இருக்கிறது. இந்த குவாலிபிகேஷனோட தான் என்னுடைய பிள்ளைகளை ஓதி கொடுக்கிறோம், கட்டி கொடுக்கிறோம் சொல்லி பேர்ல நாம செய்யறோம். இது பெரும்பாலான விஷயங்க. 80% இதுதான் நடக்குது. 20% பிள்ளைங்க ஏதோ கல்யாணம் நடக்கிற நேரத்தில் பத்திரிகையில முபல்லிகா முஅல்லிமான்னு சொல்லி போடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம்தான். ஆனால் இந்த நிலை 100% வர வேண்டும். இந்த சதவீதம் 100% வர வேண்டும். இது ஆம்பளை பிள்ளைகள் அதுலயும் டெட் ஸ்லோ. ஒரு ஆணை திருமணம் முடிப்பதற்கு தகுதி என்று சொன்னால் அவர் குர்ஆன் முடித்திருக்க வேண்டும். தட்டு தவறி அல்ல, தெளிவாக குர்ஆன் ஓத வேண்டும். இந்தோனேஷியால இன்னைக்கு கண்டிஷன் வச்சிருக்கான், மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருக்கான? ஹஜ்ஜு முடிச்சிருக்கான். மாப்பிள்ளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் முடிக்கன்னா ஹஜ்ஜு பண்ணிருக்கீங்களான்னு கேட்டுதான் கல்யாணத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பான். இப்ப நாம குர்ஆன் ஓத தெரிஞ்சாதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னா நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க.
அல்லாஹ் அக்பர். யாரோ மார்க்கம் பண்ணது கதை சொன்ன மாதிரி இருக்கு. மார்க்கம் பண்ண கதை தெரியுமா? மல்லு கட்டி பயல புடிச்சு உட்கார வச்சு வெட்ட போற நேரத்தில் அம்மா சொல்லிட்டான், அதை விட்டுருங்க, அத்தாவுக்கு இருந்த மாதிரி இருக்கட்டும். புரியுதா இல்லையா? ரொம்ப கத்துறான் பையன், மல்லு கட்டி புடிச்சு எல்லாம் வாழைப்பழத்தை வச்சு வாயில அமைக்கி எல்லாம் பண்ணி வெட்ட போற நேரத்தில் அம்மா சொல்லிச்சான், ஏங்க அவனை போட்டு அவ்வளவு கட்டுப்படுத்துறீங்க, இது என்ன அவ்வளவு முக்கியமா, அத்தாவுக்கே பண்ணல அவன் என்னது அப்படிங்கிற மாதிரி. திருக்குரான் சரியாக தெளிவாக உச்சரிப்பாக ஓத தெரிந்தால்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளுடைய நிலையை விட பெற்றோர் நிலையை ரொம்ப மோசமா போயிடும். இதுதான் இல்லையா? இந்த விஷயத்துல ரொம்ப அக்கறை செலுத்தணும். இந்த கோடை விடுமுறையாவது குறைஞ்சபட்சம் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, என் பிள்ளை அந்த ஸ்கூல்ல அந்த டிகிரி, இந்த ஸ்கூல்ல இந்த பிள்ளை இந்த டிகிரி, எல்லாத்தையும் ஒத்துக்கிறேங்க. இந்த 1 மாசம் 1.5 மாசம் 50 நாள் உங்களுக்கு அவகாசமாக கிடைத்திருக்கிறது. இந்த விடுமுறை காலத்திலாவது உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், கண்காணிச்சு மார்க்க கல்வி பக்கம் கொஞ்சம் திருப்பி விட்டீங்கன்னு சொன்னா அவன் பெருமனண்டா அதை எடுத்துக்கிறோம். அவன் மேல எந்த தப்பும் இல்லை, பெற்றோர்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் என்ன செய்யணும், அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டி அத்தா அரசே என்ன செய்யணுமோ என்ன சொல்லணுமோ. எங்க துனியா விஷயத்துக்கு என்னென்னலாம் சொல்றீங்க, அவன் தாவடைய முடிச்சு கொஞ்சம் இல்ல, நல்ல புள்ள இல்ல என்னென்னமோ சொல்றீங்கல்ல. நாளைக்கு சொர்க்கத்தில் நமக்கு கிரீடம் சூட்டப்பட வேண்டுமே, மார்க்க கல்வி கற்றால் திருக்குரான் ஓதினால் கிரீடம் சூட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த விஷயத்தில் என்னுடைய பிள்ளைகளை நான் எந்த அளவுக்கு ஆர்வப்படுத்தி இருக்கிறேன் என்று ஒவ்வொரு பெற்றோரும் பெற்றோரை பெற்றவர்களும், என் பிள்ளை என் பேரன் என் பேத்தி எல்லாருக்கும் நாம தான் பொறுப்பு. சில பேருக்கு பெற்றோர் இங்க இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டுல இருப்பார் அத்தா ஐயா தான் இங்க இருப்பாங்க, அப்ப அவர் தான் பொறுப்பு. இல்ல அவர் தானே பொறுப்பு, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டாக்க குற்றவாளியா போயிடுவோம். கவனம் செலுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய அடுத்த தலைமுறையை திருக்குரான் ஓத தெரிந்த தலைமுறையாக ஆக்கி தருவானாக. எந்த தேவையாக இருந்தாலும் இந்த பிள்ளை அல்லாஹ்விடம் நேரா கேட்கணும். இந்த பிள்ளை என்ன செய்யணும், யா அல்லாஹ் என் தந்தை இன்றைக்கு தொழிலுக்கு போகிறார், அவருடைய தொழிலில் பரக்கத் செய்வாயாக என்று என் பிள்ளை கேட்கிற தகுதியில என் பிள்ளைய வளர்த்திருக்கனா அப்படின்னு யோசிங்க ஒவ்வொரு பெற்றோர். அப்படி சொல்லுங்க. எனக்கு கவலையே இல்லைங்க, நான் எந்த வேலைக்கு போனா போவேன், நான் என் பிள்ளை எனக்கு துவா செய்வான் அப்படின்னு சொல்லுங்க பாப்பா. நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாம பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கல, அந்த அளவுக்கு என்ன செய்யல, என் பிள்ளைக்கு நான் பயிற்சி கொடுக்கல, அதனால தைரியமா போக முடியல. பயந்துகிட்டே போறோம். போட்ட முதல்ல கிடைக்குமா இல்ல அதுவும் ஆத்துல அடிச்சுட்டு போயிருமா, நஷ்டத்திலே பயந்துகிட்டே உட்கார்ந்துருக்கான். ஏன் நானும் அதுல இல்ல, என் பிள்ளைகளையும் அந்த கேட்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்த பிள்ளைகளாக ஆக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை வாழ்வாங்கு தலைமுறையை திருக்குரானை ஓதக்கூடிய தலைமுறைகளாக ஆக்கி தருவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.